பிரைஸ் தி லார்ட் பிள்ளைங்களா. இன்னைக்கு நம்ம 17ஆம் பாடம் படிக்க போகுது. இந்த 17ஆம் பாடத்தின் தலைப்பு கர்த்தர் செவி கொடுத்தார். பாடப்பாகம் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் மற்றும் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். மனன வசனம் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னன்னா, ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்ந்தா கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார் அப்படிங்கிறத அறிந்து கொள்றதுதான். சரி, நம்ம இப்போ பாடத்துக்குள்ள அடி போலாமா? ஓதேதின் குமாரனாகிய அசரியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால ஆசா ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்து, ஆசா ராஜாவின் நாட்கள்ல ஜனங்கள் தேவனை தேடாம சமாதானத்தை இழந்து ரொம்ப அமளி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆசா ராஜாவின் தாயாராகிய மாகாள் விக்கிரகங்களை உண்டாக்கி வச்சிருந்தாங்க. பட்டணம் நொறுங்கி போனது. அசரியா கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை ஜனங்களிடமும் ராஜாவிடமும் சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, தேவனை நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றெல்லாம் சொன்னாரு. இத கேள்விப்பட்ட ராஜா தன்னை திடப்படுத்தி கொண்டு அருவருப்புகளை அகற்றி கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பிச்சாரு. கர்த்தர் ராஜாவோடு இருப்பதை கண்ட அந்த ஜனங்கள் ராஜாவோடு சேர்ந்தாங்க. ஜனங்கள் 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு முழு இருதயத்தோடும் தேவனை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாருமே கர்த்தரை தேடினாங்க. கர்த்தரை தேடாதவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. ஜனங்கள் முழு மனதோடும் தேவனை தேடினாங்க. கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டதும் யுத்தம் ஓய்ந்து சமாதானம் பெருகினது. எல்லா அருவருப்பான விக்கிரகங்களும் கீதரோன் ஆற்றண்டையில சுட்டரிக்கப்பட்டன. ஆசா ராஜாவின் தாய் மாகாளுடைய விக்கிரகங்கள் தகர்க்கப்பட்டு போனது. ஆசாவினுடைய தாய் மாகாளை ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கி போட்டாங்க. ஆசா ராஜாவும் தகப்பனாரும் பரிசுத்தம் பண்ணின பனிமூட்டுகள் தேவனுடைய ஆலயத்துல வைக்கப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆசா ராஜாவின் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்தாரு. ஆசா ராஜா 35 வருடங்கள் யுத்தம் இல்லாம சந்தோஷத்தோடு ஆட்சி செஞ்சாரு. ஆசா 40 வருடங்கள் ஆட்சி செய்து 41வது வருடம் மரிச்சாரு. அப்போ அவர் தனக்குன்னு வெட்டி வைத்திருந்த அந்த கல்லறையில அவரை அடக்கம் பண்ணாங்க. பிள்ளைங்களே, இந்த பாடத்துல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நம்மளும் நம்மளுடைய வழிகளை சீர்படுத்தி குறைவுகளையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணி கர்த்தரை தேடினா அவர் நமக்கு வெளிப்படுவாரு, நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுப்பாரு. ஓகேவா பிள்ளைங்களா? ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.